நபர்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் தற்போது அந்த சட்டத்தில் திட்டத்தில் ஒரு பெண்ணை நியமிக்க வேண்டும் என்று பெண்களுக்கு நியாயம் பேசுவது போல் கிளம்பி வந்திருக்கான் பாஜக. ஆனால் அந்த அடிமுட்டாளர்களுக்கு தெரியவில்லை, இந்த வாரியத்தில் ஏற்கனவே பெரிய பொறுப்புகளில் பெண்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பாஜக எதை செய்தாலும் தவறாக தான் செய்யும். தலித் மக்களும் கிறிஸ்தவ மக்களும் குறிப்பாக இஸ்லாமிய ஜனநாயக மக்களும் இந்த நாட்டில் வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்டவர்கள், நாட்டை ஆண்டு ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை, ஒரு சாம்பியாத்தை நடத்தியவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களை வந்தேறி போல் அகதிகளை போல் நடத்துகிறார். நாணய போக்கை யார் விட்டாலும் விடாவிட்டாலும் விடுதலை சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் பொதுவுடைமை இயக்கங்களும் தட்டி கேட்காமல் விட மாட்டோம். எவ்வளவு பெரிய அநீதி, எவ்வளவு பெரிய துரோகம்! இவருக்கு அம்பேத்கர் சொன்னாலும் கோவரும், இஸ்லாமியர்களை சொன்னாலும் கோவரும். ஆக இஸ்லாமியர்களும் தலித் மக்களும் இந்த நாட்டில் வாழவே முடியாது என்று சொன்னால் நாங்கள் என்ன இந்த நாட்டின் அகதிகளா என்கிற கேள்விக்கு இந்த RSS கும்பல் பதில் சொல்லாக வேண்டும். எவ்வளவு பெரிய கொடுமை செய்கிறார்கள்! இந்த சட்டத்தில் அவரவர்கள் தியாகம் செய்து தானமாக கொடுக்கப்பட்ட இடத்தை பாதுகாப்பதுதான் வகுப்பு வாரியத்துடைய கடமை. இப்போது திருத்தப்பட்டிருக்கிற சட்டத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் இதிலே ஒரு உறுப்பினராக சேர வேண்டும், அல்லது அவருடைய தலைமையில் தான் இதில் நியாயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடு இப்போது யாரிடம் இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிறது. ஆக அந்த ஆட்சியின் கீழ் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் யார்? யாருக்காக அவர்கள் வேலை செய்வார்கள்? இப்போது புரிகிறதா இந்த சட்டத்தை ஏன் இவர்கள் இப்படி திருத்தினார்கள் என்று? ஆக மொத்தத்தில் இஸ்லாமிய கட்சி ஒரு கௌரவமாக இருக்கிற இந்த சொத்து விவகாரத்தில் எப்படியாவது மூக்க நுழைத்து அவர்களுக்கு இந்த பொறுமையை, இந்த பெருமையை எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை தடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பூமியில் நாம் வாழவே முடியாது.